சண்டே மார்னிங் ஸ்பெஷல் மார்னிங் குட் மார்னிங். சண்டே அதுவும் நாங்கள் சிறுவாபுரி கோயில் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கடவுள் அருள் இருந்தால் தான் எந்த கோயிலுக்கும் போக முடியும். அந்த மாதிரி தான் சென்னையில் இருந்து எங்களால் சிறுவாபுரி கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கல. இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் சிறுவாபுரி கோயில் போய் பார்த்துட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நான் கிருத்திகை கொஞ்சம் நல்லா தினையும் பச்சரிசியும் வச்சு விளக்கு போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால் நான் வீட்டிலேருந்து போகும்போதே அந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாக்ஸில். அங்கே போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி விளக்கும் போட்டுட்டேன். தினை வெல்லமும் போடுவேன், தினை நாட்டு சர்க்கரை போடலாம், தினை ப்ளஸ் தேன் நான் இன்றைக்கி கொண்டு போயிருந்தேன் முருகருக்கு விளக்கு போடுறதுக்கு. நார்மல் விளக்கை விட எனக்கு இந்த விளக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். முருகர் வந்து ஒரு குழந்தை வடிவமாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் இருக்கார். எனக்கு அந்த குழந்தை வடிவத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து செய்கிறது தான் அந்த குழந்தைக்கு பிடிக்கணுங்க. அந்த மாதிரி தான் முருகருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயமே முருகருக்கு பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு அது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் செய்கிற விஷயம். ஏன்னா நீங்கள் போயிட்டு வரதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நான் தேன் கொண்டு போயிருந்தாலும் கொஞ்சம் சிந்திருச்சு, கவரு பாக்ஸு பேகெல்லாம். ஏன்னா சாமிக்கு கொண்டு போயிட்டு சிந்தாமல் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. சரி, நான் எனக்கு தேவையான அளவுக்கு அங்கே மாவு பேசுகிற அளவுக்கு தேன் இருந்தது. அது மட்டும் இல்லை, தண்ணி வந்து நாங்கள் தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்காய் உடைச்சி அந்த தண்ணி இதில் வாங்கிட்டோம். ஏன்னா எனக்கு அங்கே தண்ணி இருந்தது. சரி, நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகல, நான் வீட்டிலேருந்து புது தண்ணி. ஸோ அதனால் அந்த தண்ணி நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பாட்டில் ஐடியா கொடுத்தது ஹஸ்பண்ட் தாங்க. கோயிலுக்கு போயாச்சு. கோயிலில் விளக்கு ஏற்றணுன்றதுக்கு மாவிளக்கு பிசைஞ்சு மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போனால் செம்ம காற்றுங்க. எப்படி பாருங்கள், எல்லா விளக்கும் எப்படி காற்றலால் இது என்னால் ஏற்றவே முடியல. அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ இதில் ஹைலைட்டே என்னென்னா, குச்சி திறந்து பார்த்து ஷாக் ஆகிடுவேன். ஒரு 4 குச்சி கூட இல்லை, நான் 2-3 குச்சி தான் இருந்ததுன்னு நினச்சி எப்படிடா ஏற்ற போகிறோமேன்னு எனக்கே அதே காலையில் ஆச்சு. ஏன்னா காற்று அவ்வளோ இருந்தது. அதோட என்னென்னா வத்திப்படி ரொம்ப வட்டாக இருந்தது. ஸோ அதுலேயும் இதுலேயும் இந்த தேன் ஈரமாக இருந்தது ஒரு பக்கம் இருந்ததுனால இதை ஏற்றவே முடியாமல் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஏற்றிட்டோம். மாவிளக்கு எந்த பக்கம் ஏற்றதுலாம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. கிழக்க பார்த்து ஏற்றணுமா முருகரை பார்த்து ஏற்றணுமான்னு. அப்புறம் முருகரே பார்த்து முருகரை பார்த்து ஏற்றிட்டேன். எந்த டிசைன் தெரியாமல் குழப்ப வேண்டான்னு. யூஸ்வலாக நம்ம கிழக்க பார்த்து ஏற்றுன்றதுனால பாருங்கள், காற்றுல ஏற்றுறேன், என்னால் ஏற்ற முடியல. நீங்கள் முருகர் கோயில் விசிட் பண்ணோன்னா கோயம்பேட்டிலேருந்து போனீங்கன்னா 547 547 பஸ் இருக்குது, அதில் போகலாம். செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா க்ரௌடாக இருக்கும். சண்டேஸில் வந்து க்ரௌட் கம்மியாக இருக்கும். குட்டீஸை கூப்பிட்டு போனீங்கன்னா மற்ற நாளில் போகலாம். பட் நீங்கள் டியூஸ்டேயில் போகிறீங்கன்னு வேண்டுதல் வச்சு போகிறீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. டியூஸ்டேயில் போகலாம், சூப்பராக இருக்கும். அது நீங்கள் தனியாக போகலாம். குட்டீஸோடு போகிறவங்க வந்து மற்ற நாளில் என்றைக்கு ஒன்றா போகலாம். கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறதும் போகலாம். பஸ்ஸில் போய் கோயம்பேடுலேருந்து போகலாம். 2 வீலரில் ரொம்ப நியர்பை இருந்தீங்கன்னா மீஞ்சூர், பொன்னேரி, புழல் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ரொம்ப லாங்காக இருக்கவங்க 2 வீலர்ஸில் போனால் தனியாக போகிறது, குட்டீஸ் இல்லாமல் போகிறது ரொம்ப சேஃப்டிங்க. ஏன்னா எல்லாமே பைபாஸ் ரோடு வழியாக நாங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்ததுனால எங்களுக்கு அந்த சேஃப்டினஸ் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ 2 விளக்கம் காற்றுல அணையாமல் இருக்க விளக்கு ஏற்றிட்டு விளக்க ஒன்றா வச்சுட்டேன். ஏன்னா ஒரு திரியிலேருந்து இன்னொரு திரிக்கு கொஞ்சம் நெருப்பு பட்டுகிட்டே இருந்து அணையாமல் இருக்கும்ன்ட்டு. காலையில் நாங்கள் ஃபாஸ்டிங்காக போனதுனால சாப்பிடாம போயிட்டோம். ஸோ கோயிலில் கொடுத்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம கையில் இருக்க பிரசாதம் ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிச்சு. அவங்க கேட்டு நம்ம கொடுக்க முடியாமல் இருக்குமா, அவங்களுக்கு புரியாது. இந்தாங்கன்னு 2 பேருக்கும் கொடுத்துட்டோம். 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. 2 வாய் சாப்பிட்டோன்னே அவங்க மிச்சத்தை அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பாடு காலியாகவும் விடலைங்க. அந்த குட்டியாடி என் கையெல்லாம் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து கீழே வச்சேன். கீழே இருக்க சாதம் மொத்தத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த குட்டியாடி பாருங்கள், என் கால் மேலெலாம் ஏறிச்சு, என்னை விடவே இல்லைங்க. நமக்கு இந்த பெட் அனிமல்ஸ்லாம் நமக்கு ஃபேவரட் ஆகிடுங்க, அந்த மாதிரி தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், கோயில் உள்ளேருந்து கோபுரம் பார்க்குறோம். கோபுர தரிசனம் உள்ளே வந்து பண்ணியாச்சு, வெளியில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சிவன் வச்சுருக்காரு. இங்கே அண்ணாமலையராக இருக்கார். ஸோ அண்ணாமலையரை பார்த்த உடனே இதுதாங்க சிவனோடது. சிவனோடது முடிஞ்சோடனே அடுத்து முருகர் வச்சுருக்காங்க. மூலவர் இங்கே தான் இருக்கார். மூலவருக்கு நேராக இங்கே கொடிமரம் வச்சுருக்காங்க. கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்றோம். கொடிமரத்துக்கு கீழே இருந்தாங்க கற்பூரம் ஏற்றுறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கற்பூரம் கொண்டு போயிருந்தீங்கன்னா இங்கே ஏற்றிக்கலாம். ஸோ கற்பூரம் ஏற்றி கும்பிட்டோடனே அடுத்து அவங்கவுங்க பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் என்ன வேண்டி கொடுத்தாங்க அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ்வலாக கோயிலுக்கு போனால் பர்ஃபி அந்த மாதிரி ஐட்டம் கொண்டு போவேன், இல்லைனா பிரசாதம் செஞ்சு கொண்டு போவேன். ஏன்னா சாக்லேட்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் நாளாக நிப்பாட்டிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னலாக மாற்றும்போது அதையும் மாற்றிப்போம். ஒவ்வொரு சாமியாக தரிசனம் பண்ணோம். நவகிரகங்கள், பைரவர், முனீஸ்வரர், அந்த மாதிரி சூரியர், திரும்பவுமே முருகர் அங்கே இருந்தார், விநாயகர் இருந்தார். ஸோ எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு
நீங்கள் வந்து கோயில் சுற்றி எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே தான் வெளியில் வரணும். கொடிமரத்தாண்டம் தான் வெளியில் வரணும். முருகர் வந்து இதெல்லாம் பாருங்கள், அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு நம்ம பே பண்ணி வந்தால் 50 ருபீஸ் பே பண்ணி வந்தீங்கன்னா பேக் கேட் வழியாக வரும். 50, 100 இருக்குது பே. இது பாருங்கள், ஆதி மூலவர் சொல்லிட்டு முருகரோடது தான். இங்கே ஒரு முருகர் இருந்தார். ஸோ இதுவுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. நம்ம நின்று கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. சண்டிகேஸ்வரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா தானத்தில் இருப்பார். இது வரைக்கும் தெரியாமல் சிவனுக்கு ரைட் சைடு சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் இப்போ தானத்தில் சிவன் இருப்பார். சண்டிகேஸ்வரர் நெக்ஸ்ட் டைம் அடுத்து முனீஸ்வரர் போனீங்கன்னா கைத்தட்டவோ கிளாப் பண்ணுவோம். விநாயகர், அதுக்கப்புறம் இந்த கோயிலோட தலைவிரிச்சம் பார்த்தாச்சு. இது புக் ஸ்டால், மேரேஜ் ஆகணும், கல்யாண குழந்தை பிறக்கணும், எல்லாமே விநாயகர் கோயில் ஆயிரம் காட்டியிருந்தாங்க. அப்புறம் புக் ஸ்டோர் நம்மளோட வீடு கட்டணும் ஒரு ஆசை இருந்தார். நம்மளோட வீடு கட்டியாச்சு. சிவன்கிட்ட வந்து சிவனாண்டா வந்துட்டு பார்த்துட்டு கோயிலே வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியில் ஃபைனல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து நானும் ஹஸ்பண்ட் தம்பி நானும் ஹஸ்பண்ட் தம்பி போயிருந்தோம். என்னோட ஃபோட்டோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சிறுவாபுரியோட கோயிலுக்கு ஹாப்பியாக இருந்தது. இந்த ஏரியா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப விசேஷமாக இருந்தது. பஸ் டிராஃபிக் கோயில்